ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி சவுத் ஃபுட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். ஜஸ்ட் 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். 2-3 இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு குயிக்கான டேஸ்டியான ஒரு பிஸ்கெட் ரெசிபி பார்க்க போறோம். ஓமம் சால்ட் பிஸ்கெட் அதுதான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பப்ஸோட மேல் ஓடெல்லாம் சாப்பிட்றது மாதிரியே இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓமம் சேர்த்திருக்கனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ரொம்ப சாஃப்டான கிறிஸ்பியான ஒரு பிஸ்கெட் ரெசிபி. இதை வந்து 1 மந்த் அளவு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஹெல்த்தியான ஓமம் சால்ட் பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். இது வந்து கோதுமை மாவுலையும் செய்யலாம், மைதாலையும் செய்யலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க. ஆனால் ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும். மைதா மாவுல செஞ்சா வேற மாதிரி இருக்கும், கோதுமை மாவுல செய்யறது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். 1/2 டீஸ்பூன் ஓமம் எடுத்து இது மாதிரி கையில போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு போடுங்க. அப்பதான் வந்து நல்லா வாசம் வரும், ஓம வாசம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், பட்டர், நெய் 3த்துல எது வேணா சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்திருக்க ஓமம், உப்பு, எண்ணெய் எல்லாமே மாவுல வந்து எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயோட ஈரப்பதம் வந்து மாவுல வந்து எல்லா பக்கமுமே இருக்கணும். அந்த மாதிரி எல்லா மாவையும் கலந்து விட்டுக்கோங்க. இப்ப மாவு வந்து இந்த மாதிரி டைட்டா அழுத்தி பிடிச்சா ஒரு ஷேப்புக்கு வரணும். அந்த அளவுக்கு வந்து ஈரப்பதமா இருக்க மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியான மாவா பிசைஞ்சு வச்சுக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சமா தான் தேவைப்படும். 1/4 கப்பை விட கம்மியா தான் தேவைப்பட்டுச்சு எனக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரேடியா சேர்த்துறாதீங்க. இப்போ எல்லா மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. நல்லா டைட்டா இருக்கு மாவு. சப்பாத்தி மாவிட கொஞ்சம் டைட்டா இருக்கணும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊறட்டும். இப்போ 10 நிமிஷம் அளவுக்கு மாவு நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கு அப்புறமா இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையா எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச உருண்டையில இருந்து ஒரே ஒரு உருண்டையை எடுத்து சப்பாத்தி ஸ்டாண்ட்ல வச்சு தேய்ச்சிக்கலாம். ரொம்ப வந்து தின்னா தேய்க்க வேணாம், நல்லா திக்கா இருக்க மாதிரியே தேய்ச்சிக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு திக்கா இருக்கட்டும், ரொம்ப நைஸா இருக்க வேணாம். இதோட எட்ஜஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஈவனா இருக்காது, அப்படி இப்படிதான் இருக்கும். பரவாயில்ல, இதை நம்ம வந்து கட் பண்ணி தான் எடுத்துக்க போறோம். அதனால அப்படியே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நமக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இது வந்து டைமண்ட் ஷேப்புக்கு போட போறேன். அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் வேணாலும் அப்படி கூட கட் பண்ணிக்கலாம். அன்ஈவனா இருக்க எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இது மாதிரி டைமண்ட் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரா டைமண்ட் ஷேப்பு கட் பண்ணியாச்சு. ஸ்கொயர் ஷேப்ல வேணும்னாலும் அப்படியும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஏதாவது குக்கி கட்டர் இல்லைன்னா இது மாதிரி ஒரு ஷார்ப்பான எட்ஜ் இருக்க பாத்திரம், மூடி, அந்த மாதிரி எதுலையாச்சும் இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டா நம்ம வந்து பிஸ்கெட் மாதிரியே செஞ்சுக்கலாம். ஷேப் வந்து நல்லா ஈவனா கிடைக்கும். அதுக்காக எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல செஞ்சுக்கலாம். நம்ம பாருங்க, ஷேப் வந்து சூப்பரா இருக்கு, பிஸ்கெட் மாதிரியே இருக்குல்ல. இது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடலாம். மீதி இருக்க மாவை வந்து நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். திரும்ப வந்து ஷேப்பா செஞ்சு அது மாதிரி செய்யறதுனாலும் செஞ்சுக்கலாம், இல்லை அப்படியே கூட கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து இப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து கடாயில வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மிதமான ஹீட்ல இருக்க மாதிரி நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹீட்டா இருந்துச்சுன்னா பிஸ்கெட்லாம் வந்து கரிஞ்சு போயிடும், உள்ள எல்லாம் வேகாது. அப்புறம் மிதமான ஹீட்ல வந்து வச்சு சிம்லே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் பொரிச்சுக்கலாம். அப்புறம் பிஸ்கெட்லாம் போட்டதுமே வந்து கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி நல்லா ஒயிட்டா வந்து மேல அதுவா வரும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மெதுவா தான் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா வந்து எண்ணெயில எல்லாம் வந்து பிரிஞ்சு போயிடும். அதனால நல்லா வந்து ஒயிட் கலர்ல இது மாதிரி வந்ததுக்கு அப்புறம் மெதுவா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும்.
அவ்வளவுதான். இப்ப எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான ஓமம் சால்ட் பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. ஷேப் எல்லாம் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி உடையாம சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. குழந்தைங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பப்ஸ் மாதிரியே இருக்கும், அதனால வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப நான் இதை வந்து உடைச்சு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா சாஃப்டா கிறிஸ்பியா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். இதே மாதிரி சூப்பரான ரெசிபிஸோட திரும்பவும் சந்திக்கலாம். பை.